இங்கிலீஷ் பைபிள் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நிறையா வாங்கிட்டு வந்து அதை சப்சிடைஸ்டு ப்ரைஸில் நம்ம மக்கள் வாங்கணும்னு கொடுத்ததை ஜெயராஜன் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஸ்டடி பைபிள் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டதுனால ஒரு ஸ்டடி பைபிள் உங்கள் மாமனார் தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துருக்கிறாரு சொன்னதால இதெல்லாம் அந்த பெயினில் இருந்ததுனால அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கே இல்லாதனால இப்படி நீங்கள் வாங்கி இங்கே கொண்டு வந்து கொடுத்தது, புக்ஸு நிறையா இங்கே அவைலபிள் ஆக்குனது, ரீப்ரிண்ட் பண்ணது, இதெல்லாம் நிறையா இருக்குது. ஜஸ்ட் அந்த புக்ஸ் ஸ்டடி புக்ஸ் வாங்கிட்டு வந்து வெளிநாட்டிலேருந்து அது எப்படி ஆரம்பிச்சுன்னா, நாங்கள் ஃபாரினுக்கு போனால் எஸ்பெஷலி கல்ஃபில் இந்த பக்கம் ஒரு காணிக்கை கொடுப்பாங்க, அது ஒரு என்வலப்பு, அது ஊழியத்துக்கு. இன்னொரு என்வலப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு பர்சனல், அது கொடுப்பாங்க. ஊழியத்தில் ஒன்று கொடுப்பாங்க, பர்சனல் ஒன்று கொடுப்பாங்க. காணிக்கை 2 காணிக்கை. கல்ஃப் போனால் எல்லாருக்குமே தெரியும், அது 2 கொடுப்பாங்க. சரின்னு வாங்கிக்குவேன். நான் அந்த ஊழியத்துக்குன்னு கொடுத்ததெல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணி எழுதி இங்கே வந்து இதில் ஆர்கனைசேஷனில் கொடுத்துருவேன், ஜெயராஜர். அந்த பணத்தை என்ன பண்ணுவேன், அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து எல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போல்லாம் ஃபாரினில் புக்ஸ் ஆர்டர் பண்ணோன்னா காசுங்கிறத அனுப்ப முடியாது. ஆர்டர் பண்ணுவேன், அவங்க அந்த பில் அங்கே பே பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்குன்னு கொடுத்த பணத்தை அங்கே விட்டுட்டு வந்து அதில் ஸ்டடி பைபிள்ஸ் வாங்கி ஃபாரின்லேருந்து இங்கே கொண்டு வந்து மிஷினரிஸ் கொடுப்பேன். முதல்ல ஆரம்பித்தது டேக்ஸ் பைபிள். மிஷினரியால் ஒரு டேக்ஸ் பைபிள் வாங்கவே முடியாது அந்த காலத்தில். ஸோ வாங்கி கொடுத்து அந்த மிஷினரிகிட்ட 2000 ரூபா இந்த பைபிள் அப்படின்னா மாதம் 100 ரூபா நீ கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி மிஷினில் அந்த 100 ரூபாயை அவனுடைய சேலரியில் நாங்கள் டெபிட் பண்ணிடுவோம். 20 மாதம் முடிஞ்சோடனே அவன்கிட்ட சொல்லுவோம், அந்த 2000 ரூபாயை உன்னுடைய அக்கௌண்ட்லேயே நாங்கள் டெபாசிட் பண்ணிட்டோம்ப்பா. அப்போ அது எதுக்கு முதல்ல அப்படி பண்ணீங்க, உனக்கு அந்த கஷ்டம் தெரியணும். ஸோ இப்படிலாம் சில காரியங்கள் செய்து அதனுடைய ப்ரெஷியஸ்னஸ், ஏன்னா நான் அப்படி கஷ்டப்பட்டேன். ஸோ நான் ஆண்டவரை பற்றி வாசிக்கும்போது அவர் தாமே பாடுபட்டதுனால பாடுபடுறவர்களுக்கு அவர் உதவி வல்லவராக இருக்கிறார். இந்த டைரிக்காக நீங்கள் ரொம்ப ஏங்குவீங்களே, அதையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு டைரி எனக்கு ரொம்ப வேணும்னு நினச்சேன். வீட்டில் நோட்டு புக்கே வந்து டெக்ஸ்ட் புக்கே வந்து நாங்கள் 3வது தான் எங்களுக்கு வரும். ஒன்று இது பண்ணி அப்புறம் அதை ஒட்டி அப்புறம் மறுபடியும் போட்டு ஒட்டி அட்டை போட்டு அப்படி தான் நான் படித்தேன். நான் புது புக் வாங்கி எப்போவுமே படித்ததில்லை. 3வது தான் எனக்கு வரும் எப்போவுமே. டைரிக்கெல்லாம் எங்கே போக. ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் எனக்கு வந்து ஒரு LIC டைரி முதல்ல கொடுத்தாரு. அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ரெகுலராக டைரி கொடுங்க ஆண்டவரே, நான் ஒழுங்காக எழுதுறதுக்கு அப்படின்னு கேட்டேன். அதில் இருந்து கல்ஃபில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு லெட்ஸ் டைரி எனக்கு வாங்கி அனுப்பிச்சாங்க. லெட்ஸ் டைரின்னு சொன்னால் அதுதான் ரொம்ப ஃபேமஸ் டைரி யூஸ்டு பை பீப்புள் லைக் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். அவங்கெல்லாம் அதை தான் யூஸ் பண்ணாங்க, லெட்ஸ் டைரி. ஸோ கடைசி வரைக்கும் நான் அந்த லெட்ஸ் டைரி தான் நான் யூஸ் பண்ணேன். அப்போ நான் எப்படி கஷ்டப்படுறேனே ஒரு டைரிக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ ஒரு கடந்த 10 வருஷமாக ஒரு 1500 2000 டைரிஸ் பிரிண்ட் பண்ணி நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைரியும் ஒரு தீம். அந்த தீம் அந்த டைரி ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே போகும், அந்த கடைசி வரைக்கும் போகும். அதை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இந்த வருஷத்தில் உள்ள டைரி ஒரு 30-40 மிச்சம் இருந்துச்சு, கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எடுத்துருக்கோம். ஒன் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, ஆனால் ஃபினான்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்பொழுது இப்போ நானும் கல்யாணம் போயிருந்தபோது ஒரு காரியம் சொன்னாங்க. ஏன் சில காரியங்கள் நம்ம செய்வது ஆப்வியஸாக இருக்கணும் போது, அண்ணன் CMCயில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே அவரால் வீடு கட்டியிருக்க முடியும். பட் சொன்னது, ஐ டென்ட் வாண்ட் them to think later. நான் அங்கே இன்ஜினியராக இருக்கும் போதே இங்கே வீடை பேரலாக கட்டிட்டேன். ஸோ ஐ வெயிட்டட் டில் ஐ ரிசைன்ட். அதுக்கப்புறமா தான் என்னுடைய ஹார்ட் ஆண்டுக்கு முன்னால் உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். பட் பெர்செப்ஷன். ஸோ ஒரு ஊழியக்காரனாக இருக்கும்போது we need to be very careful what people see of what we do. அந்த 1 Corinthians 4:2 உண்மையாக இருக்கிறது காணப்பட வேண்டியது உக்ரானக்காரனுக்கு அவசியம். should be found faithful னு இருக்கும். we are not owners, we are only stewards, so we should be found faithful. we should be found faithful. உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம்னு இருக்கும். ஸோ அந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க. இந்த புக் வாங்கி கொடுக்கறதுல யான் பெற்ற என்ப பெருகை வையகம், சேம் கான்செப்ட். the joy that he had, லெனார்ட் ராவ்னர் புக் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கிறது, ஸ்டடி பைபிள் வாங்கி எல்லாரும் கொடுக்கிறது, கிரேட் ப்ரீச்சர் கிரேட் டீச்சர், அவருக்காக மாத்திரம் புக்ஸ் ரிசோர்ஸாக வாங்காம மற்றவங்களும் எக்யூப் ஆகணும், மற்றவங்களும் உருவாகணும் சொல்ற அந்த தாட் ப்ராசஸ், அதெல்லாம் நிறைய காரியங்கள் அண்ணன் பேசுறது ஊழியக்காரங்களா இருக்கிறதுனால சொல்றேன். we must develop that thought process to develop others. பாஸ்டர்ஸ் நீங்கள் யாராவது இருக்கீங்க நிறைய பேர் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டடி பைபிள்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தயவு செய்து உங்கள் கான்கிரிகேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாதனால அவன் பாவம் அந்த சபை விசுவாசி என்ன நினைக்கிறான்னா, பாஸ்டருக்கு டெய்லி மேலே இருந்து விடுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ப்ரீச் பண்ணும்போது அப்படி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்றோம். அப்படி கிடையாது. இப்போ சுந்தரம்லாம் வந்து ஒரு நல்ல இது மெடிடேட் பண்ணுறவர் தான். அவர் ரூம் போனேன் பார்த்தா ஸ்பர்ஜன் புக்ஸ் அது இது எல்லாம் வரிசையாக அடிக்க வச்சிருக்காரு, எல்லாம் அடிச்சு வச்சிருக்காரு. ஒன்றும் தப்பு கிடையாது, அது சொல்லணும். நான் வந்து அது எல்லாருக்கும் நான் சொல்லி எல்லாருக்கும் நான் எக்யூப் பண்ணேன். இந்த காலகட்டத்தில் புக்கு வாசிக்கிறது பரவலாக அந்த அளவுக்கு தாகம் இல்லை. ஆனால் யூடியூப்பில் மெசேஜை கேட்குறது, அந்த ஒரு 20 நிமிஷம் மெசேஜை கேட்டுக்கிட்டு அதை பேசுகிறது தான் இப்போ உள்ள காலத்தில் இளைஞர்கள் இளம் ஊழியர்களுடைய ட்ரெண்டாக இருக்குது.
இப்போ அதனால் இந்த டீச்சிங்கில் வந்து கடைசியாக நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன, சபைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய புக்ஸ் வாங்கி கொடுங்க, நீங்களும் புக்கை படிங்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், டீச் பண்ணுங்கள், பேலன்ஸ்டாக டீச் பண்ணுங்கள், ஒரே ஐடியா அப்படி போயிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், கரெக்ட், தட் இஸ் கரெக்ட். ரீடிங் ஹேபிட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், அது வந்து முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. ஓகே, அப்படி வந்து பரவலான பேச்சு இருக்கு. பட் என் ராம் சொல்லி ஹிந்து பேப்பரினுடைய சீஃப் இது பார்த்துப்பீங்க, அவர் ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து கேள்வி கேட்குறாங்க, ரீடிங் ஹேபிட்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் ஒழுங்கி சொல்கிறார், கடந்த 4-5 வருஷத்தில் எங்களுடைய ரீடர்ஷிப் வந்து டபுள் ஆயிருக்குங்கிறார். பேப்பர் ஹார்ட் காப்பி ரீடர்ஸ் வந்து டபுள் ஆயிருக்குங்கிறார். ஸோ பவுல் சொன்னது போல் நான் வருமளவும் வாசிக்கிறதில் ஜாக்கிரதை. அது எனி டே புக் இஸ் புக், ரீடிங் இஸ் ரீடிங். இந்த டிஜிட்டல் இதெல்லாம் பார்க்குறது இட்ஸ் ஓகே, இட் இஸ் நாட் எ பெட்டர் சப்ஸ்டிடியூட், இட் மே பி யூஸ்ஃபுல் இன் சம் ஏரியாஸ், பட் புக் இஸ் புக்.